சென்னை பட்டினப்பாக்கத்தில் 2 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள புதிய மீன் அங்காடியை 12ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். இந்நிலையில் புதிய மீன் அங்காடியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் வசதிகள் என்னென்ன என்பது குறித்து நேரலையில் இணைந்துள்ள நம்முடைய செய்தியாளர் சண்முகப்பிரியனிடம் கேட்கலாம். சண்முகப்பிரியன், இந்த மீன் அங்காடியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் புதிய வசதிகள் என்னென்ன, விவரங்கள்? கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்திற்கு மேலாக நடைபெற்று வந்திருந்த இந்த மீன் அங்காடி பணிகள் என்பது முழுமையாக நிறைவு பெற்றதை அடுத்து வருகின்ற 12ஆம் தேதி மீனவர்கள் வசம் இது ஒப்படைக்கும் வகையிலும் அதே போன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக மெரினா கடற்கரை அருகே இந்த பட்டினப்பாக்கத்தில் இந்த புதிய மீன் அங்காடி என்பது சுமார் 15 கோடி செலவில் கட்டப்பட்டிருக்கிறது. 366 கடைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வசதிகள் இந்த மீன் அங்காடியில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு மீன் அங்காடிக்கு தேவையான வசதிகளை விட கூடுதலாக தற்போது இருக்கக்கூடிய காலத்திற்கு ஏற்ப பல வசதிகளும் இந்த மீன் அங்காடியில் சேர்த்து கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் மற்ற மீன் அங்காடியை விட இந்த பட்டினப்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய மாநகராட்சி மீன் அங்காடி என்பது தனித்த அடையாளத்தை பெறும் வகையில் உருவெடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மீன் அங்காடியை பொறுத்தவரையில் பட்டினப்பாக்கம் லூப் சாலை, அதாவது மெரினா கடற்கரை இருக்கக்கூடிய இந்த பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் நீண்ட காலங்களாக பல வருடங்களாகவே சாலையோரங்களில் தான் இந்த மீனவர்கள் பிடித்து வரக்கூடிய மீன்களை வைத்து வியாபாரத்தினை மேற்கொண்டு வந்திருந்தாங்க. இதன் காரணமாக இந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படுவதாக வந்திருந்த புகாரின் அடிப்படையில் தான் புதியதாக மாநகராட்சிக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தில் இந்த மீன் அங்காடி என்பது கட்டப்படுவதற்கு திட்டங்கள் என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் கடந்த ஒரு வருடமாக மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்த இந்த மீன் அங்காடி கட்டுமான பணிகள் என்பது முழுமையாக நிறைவு பெற்றிருந்ததை அடுத்து தற்போது இந்த மீன் அங்காடியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் மீனவர்கள் வசம் ஒப்படைப்பதற்காகவும் 12ஆம் தேதி முதலமைச்சர் இதனை திறந்து வைக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த மீன் அங்காடியை பொறுத்தவரையில் இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு கடையும் 6.5 அடி நீளமும் 5 அடி அகலமும் கொண்டதாக இருக்கிறது. மேலும் இந்த மீன் அங்காடிக்கு வரக்கூடிய பொதுமக்களுக்காக 60 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 110 4 சக்கர வாகனங்கள் நிறுத்தக்கூடிய வகையில் வாகன நிறுத்த வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் மீன்களை விற்பனை செய்யக்கூடிய மீனவர்கள் அதனை வெட்டி சுத்தம் செய்வதற்கு ஏதுவாக தனித்தனியாக இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மீன்களை பதப்படுத்தி வைப்பதற்கான வசதிகளும் கழிவுகளை சுத்திகரிப்பதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவ்வாறாக இந்த மீன் அங்காடி என்பது பல்வேறு வசதிகளை கொண்ட வகையிலும் பொதுமக்கள் வரக்கூடிய பொதுமக்களுக்கான கழிவறைகள் மற்றும் இங்கு மீன் விற்பனை செய்பவர்களுக்கான ஓய்வறைகள் உள்ளிட்ட வசதிகளும் இதில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே இந்த பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் இந்த வியாபாரம் மேற்கொண்டு வந்திருந்த மீனவர்களிடம் எடுக்கப்பட்ட அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த 366 கடைகளில் அவர்களுக்கான கடைகள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பணிகள் என்பது நிறைவு பெற்றிருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் அங்காடியில் இருக்கக்கூடிய கூடுதல் கடைகளையும் இந்த பகுதியிலேயே வசிக்கக்கூடிய மீனவர்கள், குறிப்பாக இந்த கணக்கெடுப்பில் விடுபட்ட மீனவர்களுக்கு அதனை ஒதுக்கீடு செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த பகுதி மீனவர்களிடமிருந்து எழுந்திருக்கிறது. குறிப்பாக வருகின்ற 12ஆம் தேதி காலையில் இந்த புதிய மீன் அங்காடியை மீனவர்கள் வசம் ஒப்படைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரியன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.